பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களெல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் பாஸ்டர் போயிருக்கிறபடியால் கர்த்தர் என்னை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இன்று பிசாசின் தந்திரங்கள் மந்திரங்களை கர்த்தர் உடைக்க போகிறார். இது கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும், எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாதுங்க. கர்த்தர் உங்களுக்காக நிறைய எதிரிகளை கர்த்தர் இன்றைக்கு பொருளாக்க போகிறார். ஆமென். எப்படி செய்வார்? தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, ஈசாக்குடைய வாழ்வை எடுத்து பாருங்க, பவுலுடைய வாழ்வை எடுத்து பாருங்க. அவர்களுடைய போராடினவர்கள் தேடியும் காணாதபடிக்கு இவர்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். அது எவ்வளவு உண்மையோ அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத, உங்களுக்காக அவர் போராடுகிறத இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள். வேதாகமம் அப்படியாக சொல்லுகிறது. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் சொல்றார், முதல் காரியம் பயப்படாதீங்க. ஒரு வேலை கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, என் ஊழியம் வளரல, என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய போராட்டம், பயந்துகிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமா சொல்றார், பயப்படாது, பயப்படாது. யாரோ ஒருவருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசிக்கொண்டிருக்கிறார். பயப்படாது. தேவ பிரசன்னத்தை சரீரத்தில் நான் உணர ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், பயப்படாது. ஏன் நீங்க பயப்படக்கூடாதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்க்க போகிறீங்க. என்ன ரட்சிப்பு கர்த்தர் இந்த வேதாகமத்தில் இந்த வசனத்தில் எழுதும் பொழுது செய்தார்னா, இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று மோசேக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார். நீங்க வேதாகமத்தை எடுத்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களோட எகிப்தியர்கள் யுத்தம் பண்ண போகிறதுக்கே பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் இவர்களுக்காக நின்று யுத்தம் பண்ணினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்றால் இது வெறும் வார்த்தை அல்ல, உங்க வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்று காணும் எகிப்தியனை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. எப்படி பார்க்க மாட்டீங்கன்னா, யாத்திரையாகமம் 14:14 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்துருங்க. அதுதான் சும்மா இருக்கிறது கிடையாலும். சும்மா இருங்கன்னு சொன்னோன்னா மோசே சும்மா உட்கார்ல. கர்த்தாவே நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? உடனே கர்த்தர் சொல்லார், உன் வலது கையை உன் கோலை உயர்த்தி பிடி. இப்படிதான் கர்த்தர் வழி நடத்துவார். நீங்களும் ஜெபத்துல போய் உட்கார்ந்துருங்க. உங்களுக்காக கர்த்தர் இன்னைக்கு யுத்தம் பண்ணுகிறத நீங்க பார்க்க போகிறீங்கம்மா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத நீங்க பார்க்க போகிறீங்க. அன்பு சகோதரனே, வெளிநாடுகளிலிருந்து வெளி தேசங்களிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அநேகர் தன் குடும்பத்துக்கிட்ட சொல்ல முடியாத பெரிய காரியங்கள் எல்லாம் நீங்க மறைத்து, ஆண்டவரே எனக்கு நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். ஆமென். கமெண்ட் பண்ணுவீங்களா? ஆமா, என்னோட சேர்ந்து நீங்களும் அறிக்கை பண்ணுங்க. நோ மோர் ஈவில், நோ மோர் ஈவில், நோ மோர் ஈவில். ஆமென். இனி தீமையை நீங்க பார்க்க மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தியனை எப்படி அதம் பண்ணினார்னா, செங்கடல் எந்த கடல் இவர்களுக்கு வழி கொடுத்ததோ அந்த கடல் எகிப்தியர்களுக்கு வழி கொடுக்கவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் சில கடலாகிய உதவி செய்கிற மனிதர்களை அனுப்பும் பொழுது உங்களுக்கு உதவியா தான் வருவாங்க. உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களை அவர்கள் தடுக்க முடியாதபடிக்கு உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தாவே நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா, கர்த்தாவே நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. முடிந்தால் கமெண்ட் பண்ணுங்க, லார்ட் ஃபைட் மை பேட்டில்ஸ். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இரண்டாவதாக, பிசாசுடைய தந்திரங்களையும் மந்திரங்களையும் கர்த்தர் எப்படி உடைக்க போகிறார்? என்னோட திருப்பிக் கொள்ளுகிறீங்களா? ஏசாயா 41ஆம் அதிகாரம் வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 41. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நீங்க சொல்லலாம், போராட்டமா இருக்கு சிஸ்டர், இந்த ஒரு காரியம் லைஃப்ல போராட்டமா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் இந்த போராட்டத்திலிருந்து வெளியவே வர முடியல, இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியல, இந்த மனுஷங்களுடைய ஏளன வார்த்தையிலிருந்து வெளியே வரவே முடியல, என்ன கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரியை கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டீங்க. உங்களோடு சமாதானம் பண்ணுகிற மனிதர்கள் இனி உங்க கிட்ட கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஒருவேளை அன்பு குடும்பத்தார் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப போராட்டத்தோட என்னோட இணைந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இனி அந்த போராட்டத்தை நீ பார்க்க மாட்ட, இனி உங்களுக்குள்ளாக சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். சொல்லுங்க, என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம், என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம்.
பாருங்க, வேதம் சொல்லுகிறது அதே வசனம் ஏசாயா 41:12, உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் அவர்கள். யார் உங்களோட கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறா? அப்படியே திரும்பி பாருங்க. சில மனிதர்களை பிசாசு ஏவி உங்களோடு கூட யுத்தம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். உங்க அயலான் வீட்டார், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள் உங்களோட தொடர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு, இனி யுத்த மனுஷர்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க மாட்டீங்க. தாவீதுடைய நாட்கள்ல தாவீது ஏறக்குறைய 5 தேசங்களை தன்னோடு கூட சமாதானமா இருக்கும்படி பண்ணினாரா. பாருங்க, மோவாபியர்கள், அம்மோனியர்கள், இவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களோட எதிர்த்து போராடின மனிதர்கள். ஆனா தாவீதுடைய நாட்கள்ல கர்த்தர் அதை அப்படியே தலைகீழா திருப்பி போட்டாரு. தாவீதோடு கூட சமாதானம் பண்ணும்படி செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் அதை தான் பண்ண போறாரு. அநேக காரியத்துல போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரே, கர்த்தர் உங்களுக்கு இனி சமாதானத்தை கொடுக்க போகிறார். எப்படி கொடுப்பார் சமாதானத்தை? வாசிக்கலாமா? ஏசாயா 41:13 வசனம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. இதுதாங்க ரகசியம். உங்க கையை கர்த்தர் பிடிக்க போகிறார். ஒரு தகப்பன் பிள்ளையோட கரத்தை பிடிச்சு, உனக்கு என்ன வேணுமா, உனக்கு என்ன செய்யணும், ஏதாவது உனக்கு கண்ணீர் இருக்கா, கவலை இருக்கான்னு ஒரு தகப்பன் கேட்பாருல்ல, அதே போல இன்றைக்கு உங்க வலது கையை பிடித்து கர்த்தர் உங்க எல்லா யுத்தத்தையும் கர்த்தர் ஸ்டாப் பண்ண போகிறாரு. இனிமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற சமாதானத்துல நீங்கள் வாழ போகிறீர்கள். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னோடு கூட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் இனி சமாதானமாகும்படியாக கர்த்தரே கிரியை செய்ய போகிறார். ஆமென். மூன்றாவதாக கர்த்தர் என்ன செய்வார்? செப்பனியா 3:, என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. செப்பனியா 3:15 வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். கர்த்தர் விளக்க போகிறாருங்க. இனி சத்துருக்களை தேடினா கூட காண மாட்டாங்க. கர்த்தர் விளக்க போகிறார். நீங்க சொல்லலாம், அநேக ஜனங்களை பார்த்து நீங்க விலகி விலகி ஓடி இருக்கலாம். சிஸ்டர், அவங்க பார்த்துருவாங்களா, இவங்க பார்த்துருவாங்களா, ஒருவேளை இவங்க பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க, ஏன் வேலையை விட்டு போனீங்க, ஏன் இப்படி கடன் கட்ட முடியாம இருக்கிறீங்க, அநேகரை பார்த்து நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விலகி விலகி ஓடுன சிஸ்டர் என்று நீங்க கண்ணீரோடு இணைந்திருக்கலாம். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, என் அன்பு மகளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ அநேகரை பார்த்து விலகி ஓடி இருப்பப்பா. ஆனா இன்று முதல் கொண்டு இனி சத்துருக்கள் உன்னை பார்த்து விலகி ஓடும்படியாக கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறாரு. சரி, அவர்கள் விலகி ஓடும்படியாக கர்த்தர் என்ன செய்வார்? அதே வசனம் செப்பனியா 3:15 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எங்கேயோ இல்லைங்க, உங்க நடுவுல நின்னு உங்க சத்துருக்களை விளக்க போகிறார். இனி நீங்க தீங்கை காண மாட்டீர்கள். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, தீங்கை காண மாட்டேன். ஆமாப்பா, கமெண்ட் பண்ண ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேதம் சொல்லுகிறபடியே உங்கள் சத்துருக்களை விளக்க போகிறார். உங்க ஸ்ட்ரெஸ்ஸை, உங்க கவலையை, யாருமே இல்லை ஆண்டவரே, எல்லாரும் எனக்கு சத்துருக்களா இருக்கிறாங்க, வேதனையா இருக்கு ஏசப்பா, நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன் ஏசப்பான்னு கண்ணீரோடு இணைஞ்சிருக்கீங்களா? தாவீது இப்படிதாமா கண்ணீரோடு கூட அதுல்லாம் கெபியில தனிமையில, கர்த்தாவே என் அடைக்கலமே என் கேடகமேன்னு போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. கர்த்தர் என்ன செய்தாரு தெரியுமா? தனிமையிலேயே தாவீதை வாழ வைக்கல. அவர் ஜெபித்த ஜெபங்கள், அவர் பாடின பாடல்கள் மனிதர்களை கொண்டு வந்து இணைத்தது, எதிரிகளையும் சமாதானமாக்கினது, சிங்காசனங்களை கொண்டு வந்தது. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்ணீரோட தனிமையில வாடி இருக்கிற அன்பு குடும்பத்தாரே, உங்களை தேடி கர்த்தர் மனிதர்களை கொண்டு வர போகிறார். தேவ உதவி உங்களுக்காக இறங்கி வர போகிறது. தேவ தூதர்களின் உதவி உங்க தனிமையான நேரத்துல உங்கள் கரம் கொடுக்க போகிறது. ஆயத்தமாகி கொள்ளுங்க. உங்க ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கர்த்தர் மேல வச்சிருங்க. கர்த்தர் சொல்றாரு இல்லம்மா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆதரிக்க ஆசைப்படுகிறார். ஆதரிக்கிறேன்னு சொன்னா சும்மா அப்படியே தட்டி கொடுத்துட்டு கவலைப்படாதமான்னு சொல்ற தேவன் அல்ல. வேதாகமத்துல வாசிச்சோல்ல, 3 காரியம் எகிப்தியரை நீங்க காண மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆதரிப்பேன்னு சொன்னார்னா சும்மா தட்டி கொடுத்துட்டு போல. வேதாகமத்துல வாசிச்சோல்லங்க, ஏசாயா 41 இனி நீங்க தீங்கை காண மாட்டீர்கள், இனி போராடினவர்களை பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அவரே உங்க வலது கையை பிடிக்க போகிறாரு. 3வது வாசிச்சோல்ல, செப்பனியா 3:15 கர்த்தர் சத்துருக்களை விளக்க போகிறாரு, ஏன்னா அவர் உங்க நடுவுல வந்து குடியிருக்க போகிறாரு. கவலைப்படாதீங்கம்மா, இன்று முதல் கொண்டு சில மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க பொருளாதாரத்துல, உங்க ஊழியத்துல, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எதிலெல்லாம் மாற்ற வேணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்திலும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார்.
பிசாசின் தந்திரங்களும் மந்திரங்களும் இன்றோடு கூட உடைக்கப்பட போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்னோடு கூட கண்களை மூடி செபிங்க. ஏசப்பா, என்னோடு கூட இந்த லைவ்ல இணைந்திருக்கிற யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே தேவன் நீங்க யுத்தம் பண்ணுங்க. யாரெல்லாம் கண்ணீரோட, ஏசப்பா நான் தனியா இருக்கேன்ப்பா, போராடுறதுக்கு இன்னைக்கு பலன் இல்லப்பா, என்ன மனுஷங்க என்ன குத்துறாங்கப்பா, முதுகுலையே குத்துறாங்கப்பா, இனி என்னால தாங்க முடியல, கண்ணீரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். என்னைக்கு இந்த கோர்ட்டு கேஸ் மாறும், என்னைக்கு இந்த போராட்டம் தீரும்னு கண்ணீரோடு இணைந்திருக்கிற அன்பு தாயாருக்காகவும் என் அன்பு அப்பாக்காகவும் நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்துல ஆண்டவரே, யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15 சொல்லி இருக்கிறபடியே இன்று காணும் எகிப்தியரை இவர்கள் காணாதபடிக்கு என் தேவன் யுத்தம் பண்ணுங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறபடியே என் தேவன் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் போகுமட்டாக என் தேவனுடைய வலது கை இவங்க கையை பிடிக்கட்டும். செப்பனியா 3:15 சொல்லி இருக்கிறபடியே தீங்குக்கு விலக்கி சத்துருக்களை விளக்கி என் தேவன் இவர்கள் நடுவுல நின்று யுத்தம் பண்ணுங்கப்பா. என்னோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து தலையை உயர்த்தி இந்த ஜூலை மாதத்துல சாட்சிகளா எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் மறைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு குடும்பத்தாரே, இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிற யுத்தத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. இன்று காணும் எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட். நாளை காலை 11:30 மணிக்கு B2B சிட்டி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல டெலிவரன்ஸ் பிரேயர், விடுதலை ஜெபம் நடைபெறும். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Thank you so much for joining. God bless you all.